இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம இந்த மார்க்கெட்டோட நிலவரத்தை, இந்த கோல்டு இந்த மாதிரி என்ன சூழ்நிலை நடந்திருக்கு, இதுல நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரியா பாதிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? 24,000 பாயிண்ட்டை தாண்டி 24,200 பாயிண்ட்டை இன்னைக்கு மார்க்கெட் டச் பண்ணிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே மார்க்கெட்டு வராது போகாது அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா? வார் பிரச்சனை முடிகிற வரைக்கும் இதெல்லாம் இப்படி தான் போகும், இன்னும் மோசமாக போகும், கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருக்கேன், நான் இன்னும் மோசமாக பண்ணணும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் கூட இருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் வந்து சில சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ மார்க்கெட் மேலே போகிறத வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட்டுக்கு அந்த வெயிட்டேஜ் இருக்குது, 24,000க்கு மேலே இருக்கிற மார்க்கெட் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த இன்வெஸ்டருக்கு மார்க்கெட் ஏறினா ஒரு வகையில் லாபம், ஏன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய வேல்யூ ஏறும். ஆனால் ஒரு வகையில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு வந்து இது ஒரு வருத்தத்தை கூட கொடுக்கும். கரெக்டாக? ஏன்னா பார்த்தீங்கன்னா 24,260 கிட்டத்தட்ட இது பிரேக் அவுட் பொசிஷன் எடுத்திருக்கு. பட் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு நாளைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா பொத்துன்னு மார்க்கெட்டு கீழே விழும். பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு 0.5% to 1% மார்க்கெட் விழும். ஆனால் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சில விஷயங்கள் வைக்கிறேன் பாருங்க. நான் இந்த மாதிரி ஸ்பைக் பார்த்தீங்கன்னா ஏறின காலங்கள்லையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக விழும்னு. அதே மாதிரி இறங்கின காலத்துலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இறங்குச்சுன்னா ஏறும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஸ்பைக்ஸ்லாம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பொத்துன்னு விழுந்ததுன்னா அது ஏறும். அது பாருங்க கிராஜுவலாக ஏறி அதுக்கப்புறம் மேலே ஏறி இதெல்லாம் நடக்கிறது தான் நம்ம ரெகுலராக பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஸ்பைக் இருந்தால் விழுமான்னு கேட்டால் ஏன் விழாது? ஆனால் ஓவரால் அப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு க்ரோத்தாக பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் 3 மாதமாக மார்க்கெட்டு ஜனவரிக்கு முன்னாடி இருந்து சொல்கிறேன், ஜனவரிலேருந்து கீழ் நோக்கி தான் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட் 1 மந்த் இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து ரீபவுண்டு பொசிஷன். இதுதான் ரீபவுண்டுன்னு நான் சொல்லலை, இது மேபி சைடு வேவாக கூட இருக்கலாம். பட் லாஸ்ட் 1 மந்த்தாக கவனிங்க, நம்மளுக்கெல்லாம் தெரியாமலேயே நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வளர்ந்துகிட்டு இருக்கு. எத்தனை பர்சன்ட்? 5% வளர்ந்துருக்கு போன 1 மந்த் 30 நாளில் நான் பேசுகிறேன். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சே இருக்க மாட்டீங்க. கோல்டும் நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தானத்து வரைக்கும் 14,000 அரௌண்ட்லேயே இருந்தார். சடனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14,200 போயிடுச்சு. 22 கேரட். நான் 916 பற்றி பேசுகிறேன். 14,250 ரூபா போயாச்சு. ஸோ வாங்கணும்னு நினச்சவங்க வாங்கலாமா வேணாமா திருப்பி திருப்பி யோசிக்காதீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களோட சம்பளத்தில் 5% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போவுமே நீங்கள் செய்யணும். பிகாஸ் ஆஃப் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே, அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். போன ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு 40% க்ரோத் இருக்குது. எல்லா காலமும் வரும்னு நான் சொல்லலை, ஆனால் இருக்குங்கிறத பாருங்கன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ லாங் டேர்ம் போனீங்கன்னா 10 to 12% ஆவரேஜாக நீங்கள் எடுத்துடலாம் கோல்டுலேயுமே. ஈரான் விஷயத்தில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு பாசிட்டிவ் வரும் அப்படின்னு மக்கள் எல்லாம் நம்புகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் என்ன இருக்குது, எகிரி இருக்குது. ஆனால் என்னென்ன யாரெல்லாம் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் பிரசிடெண்ட்டும் சைனா அதிபரும் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் பாவம் பிஸ்னஸ் ப்ராப்ளம் தானே. அதனால இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானை கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி தான் பேசுனாங்க, இப்போ தான் பேசுனாங்க, என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பேசுறது அமெரிக்காவும் ஈரானும் பேசுனாங்க பாகிஸ்தானோட சப்போர்ட்டோட. பாகிஸ்தானுங்கிறது வந்து ஒரு நடுநிலையான ஒரு நாடு கிடையாது, அது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ பேசக்கூடிய ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு. ஸோ அந்த வகையில் நண்பர்கள் போய் ஒரு விஷயத்த பேசி இவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா ப்ராபபிலிட்டி இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா சில விஷயங்கள் அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இப்படி பண்ணு, நான் அப்படி பண்ணுறேன், உனக்கு நான் இந்த வகையில் சப்போர்ட் பண்ணுறேன்னு. அப்படி பண்ணும்போது வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவுடைய 16-17 கப்பல், க்ரூட் ஆயில் கப்பல் வந்து இன்றைக்கி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது இங்கே வரல. அப்போ இந்தியாவுக்கு இது நேரடியான பாதிப்பை ஏற்படுத்துமானா? எஸ், நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் நான் நேற்று வீடியோவில் சொன்னேன், ஈரானுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்து, இது வார்னிங்காக பார்க்க தேவையில்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியான வார்னிங் தான். என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் செய்யறது தவறு, உங்கள் இரு நாடுகளுக்கு பிரச்சனை, நீங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துக்க வேண்டிய இடத்துல உலக மக்களை வந்து ப்ரெஷரில் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர இந்தியாவை ப்ரெஷரில் போடாதீங்கன்னு இந்தியா சொல்லலை. உலக மக்களை வந்து ப்ரெஷரில் போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வார்னிங் சைன் தான். கண்டிப்பாக இதுக்கு ஈரான் ரியாக்ட் ஆகி ஆகணும். அதனால தான் இப்போ ரஷ்யாவும் சைனாவும் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, நாமளும் இதுக்கான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்தியா மட்டும் ரியாக்ட் ஆனால் போதாது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறாங்க, இந்தியா, ரஷ்யா, சீனா இந்த 3 பேரும் நீங்கள் கிளப் பண்ணிங்கன்னா அமெரிக்காவை விட நம்ம வந்து ஒரு சூப்பர் பவர் காம்போவாக மாறிடுவோம் உண்மையிலே சொல்லணும்னா. அப்போ இந்த 3 பேர் எடுக்கிறது தான் கிட்டத்தட்ட வந்து முடிவாக இருக்கும்ங்கிறதுனால இந்த ட்ரம்ப்லாம் நீங்கள் நம்பி எதுவுமே செய்ய முடியாது. நாளைக்கே பல்ட்டி அடித்தாலும் அடிப்பார், கச்சா மச்சான் ஆக்குவார் மார்க்கெட்டை. எனிவே புரிஞ்சுக்குங்க, மார்க்கெட்டில் எவ்வளோ கன்சிடர் பண்ண முடியுமோ கன்சிடர் பண்ணிக்கோங்க இல்லையா? ஸோ ஈரான் இப்போவும் தெளிவாக இருக்காங்க, எனக்கு என்னுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த போர்லேருந்து விட்ராலாம் பண்ண மாட்டேன்னு. எவ்வளோ நாளைக்குன்னு பார்ப்போம். அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா? ஆனால் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அமெரிக்கன் மக்களே வந்து இதை விரும்புகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஒரு சில கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரவிந்தோ ஃபார்மா வந்து இப்போ 1,370 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் 1,475 ரூபாய்க்கு அதை வந்து பைபேக் கொடுக்க போகிறாங்க.
ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அது டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட் சார்ட் பாருங்கள் எப்படி இருக்குது, கொஞ்சம் ஹை வாலட்டாலிட்டியோடவே இருக்குது. அப்பப்போ எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் வருதா இல்லையா நமக்கு வந்து தெரியல. ஸோ டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பைபேக்குக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஏன்னா ₹100 அதிகமாக கிடைக்குது. இல்லை சும்மா இருந்தாலுமே இன்னும் ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15-20% உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக தான் கொடுக்குறேன். ஸோ இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனையில் ஆட்டோமொபைல் கம்பெனிலாம் திடீர்னு பார்த்தா ஒரு 4% பொத்துன்னு விழுந்தது. இப்போ பார்த்தா எல்லாமே எந்திரிச்சு நிற்கிது. அதனால் நம்ம கன்சன்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்க சொல்கிறத. இப்போ மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறுது. மெட்டல் ஸ்டாக் ஒரு வகையில் ஏறும்போது ஆட்டோமொபைல் ஸ்டாக்கும் ஏறுறது வந்து இயல்பாக தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஆனால் சூழ்நிலை எப்படியா வேணால் மாறும். அதனால் ஸோ லம்சமாக எந்த பணத்தையும் உள்ளே அள்ளி போட்டுறாதீங்க, சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஏறுதுங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு அதிகமாக லம்சமோ இல்லை இறங்குதுங்கிறதுக்காக லம்சமோ பண்ணிடவே பண்ணாதீங்க. எப்போவுமே எவ்வளோ பெரிய லம்சமாக இருந்தாலும் பிரித்து பண்ணுங்க 10 வாரத்துக்கு. இல்லை மாதம் இன்வெஸ்ட் பண்ணுற பணமாக இருந்தால் வாரம்னு பிரித்து பண்ணுங்க. ₹20,000 பண்ணணும்னா ₹5,000 4 வாரத்துக்கு பிரித்து வச்சு பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த ஸ்டாக் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாங் டேர்ம் 20 வருஷம் 15 வருஷம் கொண்டு போக போகிறோம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரப்போதில்லை சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால. ஸோ கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கும் இல்லையா? ரைட். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் ஐடியாஸ் கொடுக்கறது மூலமாக அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க இல்லை? எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.